குர்ஆன்ல அல்லாஹ் தொழாதவங்களுக்கு இல்லை, தொழுதவங்களுக்கு அல்லாஹ் சபிக்கிறான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுதவங்களுக்கு வயல் தான், நாசம் தான் தொழுதவங்களுக்கு. அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், சோம்பேறிகளாக தொழுத தொழுகையாளிகளுக்கு நாசம் தான், வயல் தான். அன்பானவர்களே, உங்களோட கண் சினிமாக்கு மோகம் கொண்டிருந்தா, உங்களோட கண் தொலைக்காட்சி தொடர் நாடகத்துக்கு மோகம் கொண்டிருந்தா, உங்களோட கண் அசிங்கங்களை பார்க்கறதுல இன்பம் கொண்டிருந்தா, உங்களோட கண் பாவம் செய்ய செய்ய உள்ளம் இருட்டாகிரும். உள்ளம் இருட்டாகிரும். உள்ளம் இருட்டாகிட்டா தொழுகையில இன்பம் இருக்காது. எப்படி தொழணுமோ அப்படி தொழ மாட்டோம். தொழுகண்டா என்ன? இன்றைக்கு சுபஹுடைய தொழுகையை தொழுதோம். யோசிங்களே, தொழுகண்டா என்ன? அந்த தொழுகையில ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்ட ஞாபகம் வரணும். எத்தனை தடவப்பா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், முழு ஆலத்துடைய ரப்பே உனக்கே புகழ் அனைத்தும் உண்டு, எத்தனை தடவை உள்ளத்தால நினைச்சு தொழுதோம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பல தடவை சொல்லி தொழுதோம். எத்தனை தடவை உள்ளத்துக்கு வந்துச்சு, இந்த துனியால ஒன்றுமே பெருசில்ல, ஒன்றுமே பெருசில்ல, ஏன ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்தான் பெரியவன் என்ற சிந்தனை இன்றைக்கு சுபஹுடைய தொழுகையில எத்தனை தடவை வந்துச்சு. பாவத்தோட தொழுதா இந்த சிந்தனை வராது. பாவம் செஞ்சு செஞ்சு தொழுதா இந்த சிந்தனை வராது. எனவே அன்பானவர்களே, பாவம் என்றது எந்த கோணத்துல பார்த்தாலும் நலவுன்றதே இல்லை. கொண்ட தெளிவா விளங்கி கொள்ளுங்க. பாவத்துடைய ஆக பெரிய பயங்கரம் என்ன தெரியுமா? ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் திடீரென்று சொல்லிட்டு வராது, ஒரு தடவை தான் மௌத்து வரும். அந்த மௌத்து எனக்கும் உங்களுக்கும் திடீரென்று வந்துடும். திடீரென்று வந்துடும். நானும் நீங்களும் விரும்பினாலும் சரி, விரும்பாட்டியும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி, முயற்சி செஞ்சாலும் சரி, முயற்சி செய்யாட்டியும் சரி, முடி பழுத்திருந்தாலும் சரி, முடி பழுத்து இல்லாட்டியும் சரி, உடம்பு சுருங்கி இருந்தாலும் சரி, உடம்பு சுருங்கி இல்லாட்டியும் சரி, மெடிசின் பாவிச்சாலும் சரி, மெடிசின் பாவிக்காட்டியும் சரி, قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم, எந்த மௌத்தை விட்டு விரண்டு விரண்டு ஓடுறீங்களோ குர்ஆன் சொல்லுது அந்த மௌத்து உங்களை துரத்தி கொண்டுதான் இருக்கு. இந்த நொடி வரைக்கும் எது பொய்யா இருந்தாலும் என்ன மௌத்து என்ன துரத்தி கொண்டிருக்கிறது உண்மையிலும் உண்மை.